சேர்ந்து நடிச்சுட்ருக்கோம். ஸோ கைஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. பிரசாந்த் அவர்கள் பார்த்தோன்னா நெல்லை தூத்துக்குடி மக்களுக்கு வந்து அவருமே நிவாரணப் பொருட்கள் வழங்கிட்டு போனார். அப்போ பார்த்தோம்னா ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணும்போது பார்த்தோம்னா கோட் படத்தை பற்றி பார்த்தோம்னா ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க. அதுக்கு பார்த்தோம்னா அவர் சொல்லியிருந்தார், நானும் விஜயும் ஒன்றா சேர்ந்து நடிச்சிட்ருக்கோம், ரொம்பவே நல்லா படம் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவரும் தளபதியும் பார்த்தோம்னா சேர்ந்து தான் இப்போதைக்கு ஷூட் போயிட்டுருக்கு அப்படிங்கிறதே இவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் பிரசாந்த் அவர்கள் என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்னு தான். நிறைய பேர் பார்த்தோம்னா விஜய் சாரோட கோட்டில் வந்து வில்லனாக தான் அவர் பண்ணுறாரு அப்படின்னு மாதிரிலாம் நியூஸ் போயிட்டுருக்கு. பட் அது பார்த்தோம்னா இன்னுமே கன்ஃபார்மாக நம்மளுக்கு தெரியல. ஆனால் வில்லன் கேரக்டர் அப்படி வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக செட் ஆகாது. ஏன்னா இவரை பார்த்தோன்னா நம்ம ஹீரோவாக தான் பார்த்து பழக்கப்பட்டிருக்கோம். எந்த ஒரு படத்துலையுமே பார்த்தோன்னா ஒரு நைட்டி ரோலில் பண்ணது கிடையாது. அதனால் பார்த்தோன்னா இவருக்கு வில்லன் கேரக்டர் டெஃபினட்டாக செட் ஆகாது. அதனால் வில்லன் ரோல் இல்லாமல் வேறு ஏதாவது ரோலாக இருந்தால் ஓகே. தளபதியோட ஃப்ரெண்டு, பிரதர் அந்த மாதிரியான ரோலாக இருந்தால் கூட ஓகே தான். பட் வில்லன் ரோல் அப்படிங்கிறது செட் ஆகாது. அதனால் வெங்கட் பிரபு அதை ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது. நிறைய பேர் பார்த்தோன்னா பிரசாந்த் அவர்கள் படத்தில் ஜாயின் பண்ணோன்னே செம்ம ஹாப்பி. ஏன் அப்படின்னா தளபதியோட வளர்ந்து வந்த நடிகர் தான் இவர். அப்படி இருக்கிற ஒருத்தரே பார்த்தோன்னா இப்போ வந்து பீக்கில் இல்லை அப்படின்னாலும் தளபதி கூட நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. ஆனால் அவங்க எப்பவுமே ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது நிறைய இன்டர்வியூவில் அவரே சொல்லியிருப்பார். ஸோ அந்தளவுக்கு பார்த்தோன்னா தளபதி அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் பார்த்தோன்னா படத்தில் நடிக்கிறதுக்கும் ஓகே சொல்லியிருக்காரு. இவருக்கு என்ன மாதிரியான ரோல் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருந்துட்டு வருது. பட் வில்லன் ரோல் இல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் தோணுது. அவர் படத்துக்கு வில்லனாக செட் ஆவாரா இல்லையா அப்படிங்கிறது அந்த கேரக்டர் பொறுத்து. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா தனியொருவன் படத்தில் வந்து அரவிந்த் சாமி வில்லன் ரோலில் பண்ணியிருப்பார். ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு நிறைய படங்களில் ஹீரோவாக பண்ணியிருப்பார். ஒரு லவபிள் ஹீரோ தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் பார்த்தோன்னா வில்லன் ரோல் பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறமா நிறைய படங்கள் கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி பிரசாந்த் அவர்களுக்கு வில்லன் ரோல் கொடுத்து பார்த்தோன்னா தூக்கி விட்டார் வெங்கட் பிரபு அப்படின்னா நல்லா தான். ஆனால் பார்த்தோன்னா அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அமையணும். அது வந்து பிரசாந்த் அவர்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறதும் சந்தேகம் தான். ஸோ வெயிட் பண்ணலாம். உங்களோட கெஸ்ஸிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வில்லன் ரோலை பண்ணால் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.